ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோள பணியாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். சோள பணியாரம் இதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்களை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். 1 கப்பு வெள்ளை சோளம். இது கூடயே நம்ம அரை கப்பு பச்சரிசி சேர்த்த போறோம். இந்த பச்சரிசி சேர்த்துட்டு இது கூடயே நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்த போறேன். எல்லாரும் வெந்தயத்தை உளுந்து கூட சேர்த்து அரைப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு ரொம்ப கம்மியான உளுந்து எடுக்கிறதுனால வெந்தயத்தை அது கூட சேர்த்தோம்னா சரியா அரைப்படாது. அதனால நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இதை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அந்த கழுவின தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இதுலயே நம்ம ஒரு 5ல இருந்து 6 கப்பு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போறோம். அடுத்த ஸ்டெப் இதுக்கப்புறம் நம்ம உளுந்த ஊற வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நான் கழுவிக்கிறேன். இதை நீங்க சிங்க்கு கடியில வச்சு நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ட்ரெயின் பண்ணி 5ல இருந்து 6 கப்பு தண்ணி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது நான் 1/4 கப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது முழு உளுந்து. அதையும் நான் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூடயே ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போறோம். நம்ம எவ்வளவு நேரத்துக்கு ஊற வைக்க போறோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறணும். இது ஊற தான் ஈஸியா அரைப்படும். இன்னைக்கு நாம சோள பணியாரம் மாவை மிக்சியில தான் அரைக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தண்ணி ஊத்தி இதை 6 மணி நேரம் ஊற வச்சிட போறேன். ஊற வச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம உளுந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்ப நான் இந்த தண்ணியை வடிச்சு எடுத்துக்க போறேன். வடிச்ச பிறகு நம்ம இதை ஒரு மிக்சியில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். நீங்க யோசிக்கலாம், என்னடா உளுந்து இவ்வளோ கம்மியா போடுறோமே, பணியாரம் நல்லா வருமானு. பயமே படாதீங்க, நீங்க தைரியமா அதை ட்ரை பண்ணலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த வடிச்ச உளுத்தம் பருப்போட நம்ம இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா, அதாவது மெய்யான ஒரு பேஸ்டா அரைச்சுக்க போறோம். பாருங்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா போக போக இந்த மாவு உங்களுக்கு இருக்கும். இப்ப பாருங்க, ஊர்ன இந்த சோளம், ரைஸ், அதாவது அரிசி, அந்த வெந்தயம் இது எல்லாத்தையும் நான் வடிச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம இதை 2 பேட்சா அரைக்க போறோம். இது முதல்ல நான் அந்த ஊற வச்ச சோளம் அரிசியோட அரை பங்கு, அதாவது அரைவாசியை நான் சேர்த்த போறேன். சேர்த்துட்டு நம்ம இன்னைக்கு இது கூடயே உளிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாயும் சேர்த்து அரைக்க போறோம். சப்போஸ் நீங்க இதை பணியாரம் இல்லாம தோசைக்கோ இட்லிக்கோ நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த வெங்காயத்தையும் இந்த வரமிளகாயும் நீக்கிட்டு இந்த பிளெயினாவே அரைச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். உங்களோட சோள தோசையும் நல்லா இருக்கும், உங்க சோள இட்லியும் நல்லா இருக்கும். இப்ப இது கூடயே நம்ம 8ல இருந்து 10 வரமிளகா, அதே மாதிரி ஒரு 12ல இருந்து 14 சின்ன வெங்காயம் உளிச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நம்ம சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் மட்டும் கொடுக்காது, ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் இன்டீரியர், அதாவது உள்ளுக்குள்ள சாஃப்டாவும் வெளியில கரகரானும் இருக்கும். அந்த பணியாரம் பொரிஞ்சு வரும்போது அதுக்கும் இந்த வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும். இது கூட நான் இப்போ 1/2 கப்புல இருந்து 3/4 கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரக்கொரான அரைச்சுக்க போறேன். அதாவது ரொம்பவும் மெய்யா அரைக்காம, நம்ம இட்லி ரவையில இட்லி செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் உங்க பேட்டர், அதாவது உங்க மாவு. இப்ப பாருங்க, தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ரவையா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கணும். இது ஊற ஊற உங்களுக்கு சரியா போயிடும். அதே மாதிரி நீங்க பணியாரம் செய்யும் போதும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த டெக்ஸ்சர், அதாவது உள்ளுக்குள்ள அந்த ஃபீல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் இந்த அரைச்ச இந்த சோள மாவை உளுந்து மாவு கூட சேர்த்துட்டு இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற சோளம் அப்புறம் அரிசி இது ரெண்டுத்தையும் நம்ம வடிச்சு வச்சோம் இல்லையா, அதை நம்ம வெறும் தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சுக்க போறோம். அதே கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு. ரொம்ப மெய்யாவும் அரைக்காம ரொம்ப கொரகொரானும் அரைக்காம லைட்டா உங்களுக்கு கையில நீங்க தேய்ச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோளம் தட்டுப்படணும். அந்த மாதிரி அரைக்கணும், அதாவது ரவையா தட்டுப்படணும். இப்ப பாத்தீங்கன்னா 2 பேட்சும் அரைச்சாச்சு. நம்ம 2வது பேட்ச் அரைக்கும் போது வெங்காயமோ இல்ல வரமிளகாவோ எதுவுமே சேர்த்தல. இப்போ இதை நான் ஒரு பெரிய ஒரு பவுல்ல கொட்டிக்கிறேன். ஈஸியா மிக்ஸ் பண்றதுக்காக நான் இப்படி கொட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி இதே பவுல்ல வச்சும் நீங்க இதை ஃபெர்மெண்ட் பண்ணலாம், அதாவது புளிக்க விடலாம். நான் கன்வீனியன்ஸ்க்காக இது ஒரு டப்பால லேட்டர் ஆன் மாத்திப்பேன். இப்ப நம்ம கைய வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்தியாச்சு. ஸோ உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்பவுமே நீங்க மாவு கிளறும் போது மாத்திரம் கையை வச்சு கிளறினீங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு அந்த டேஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு
அந்த புளிக்கிறதும் மாவு புளிச்சு எழுந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து சூப்பரா வரும் உங்களுக்கு. ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதாவது இது நல்லா பொங்கி வரணும். இந்த மாவு வந்து உங்களுக்கு ரொம்பவும் பொங்காது. பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க, நான் ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் இதை வந்து மூடி வச்சிருந்தேன். இப்ப பாருங்க நல்லா உங்களுக்கு வந்து அந்த பபிள்ஸ் உள்ள தெரியுது பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாவு. நம்ம இட்லி மாவு மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே புசு புசுன்னு பொங்கி எழுந்து வராது. இந்த மாதிரி கொஞ்சம் நுரைக்கும் அங்கங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பணியாரம் செய்யறதுக்கு ரெடி ஆயிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பணியாரக்கல்லை வந்து முதல்ல நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிட்டு ஒரு குழியிலையும் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்த போறேன், அதாவது கோல்டு பிரஸ்ட் செக்கு எண்ணெய் தான் சேர்த்த போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த பணியாரத்தை வந்து நல்லெண்ணெய்ல கூட செய்யலாம், அதுவும் சூப்பரான ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு ஒரு குழியிலையும் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பணியார மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த சோள பணியாரம் பண்றதுலயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். இது வந்து மீடியம் ஹீட் கூட இல்ல, மிதமான தீயில வச்சு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் பொறுமையா அப்படியே நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு அவசரப்பட்டு நீங்க வந்து தீய கூட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள நல்லா வேகாது. ஜெனரலி எல்லா பணியாரத்துக்குமே உங்களுக்கு இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். எந்த பணியாரம் செய்யறதுனாலும் நீங்க வந்து மிதமான தீயில வச்சு மெதுவா அப்படியே அழகா நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா வரும். இப்ப பாருங்க, மேல வந்து உங்களுக்கு அந்த பச்சை மாவு எல்லாம் கம்மியாயி நல்லா குக் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து பணியார குச்சி இல்லை, அதனால நான் வந்து ஒரு லாங் ஸ்பூன் யூஸ் பண்றேன். நீட்டமான ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பணியார குச்சி இருந்தா பணியார குச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சாப்ஸ்டிக்கை கூட வச்சு நீங்க இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டும் அதே ப்ராசஸ் தான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிதமான தீயில வந்து வேக விடணும். அதே மாதிரி அவசரப்படாம வேக விட்டீங்கன்னா இந்த சோள பணியாரம் வந்து அப்படியே அட்டகாசமா இருக்குங்க. இந்த சோள பணியாரம் வந்து உங்களுக்கு ஈவினிங் டிஃபன் இல்லைன்னா மார்னிங் டிஃபன் வந்து ஒரு ஐடியலான ஒரு ரெசிபி இது டிஷ். நீங்க வந்து இது கூட வந்து ஒரு கார சட்னியோ இல்ல ஒரு தேங்காய் சட்னியோ இல்ல ஈவன் இந்த நடக்கடலை சட்னி கூட, அதாவது வேர்க்கடலை சட்னி கூட நீங்க வந்து வச்சு சர்வ் பண்ணலாம். அட்டகாசமா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நான் வந்து நல்லா வேக விட்டுருக்கேன். வேக விட்டாச்சு. இப்ப நம்ம சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் வந்து இந்த குவான்டிட்டி மாவுக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 பணியாரம் கிடைச்சது. ஸோ உங்களுக்கு வந்து இதே மாவுல வந்து நீங்க வந்து வெங்காயம் வரமிளகாய் சேர்த்தல அப்படின்னா நீங்க வந்து தோசையும் ஊத்திக்கலாம், அதே மாதிரி இட்லியும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா வரும். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா வராது, பட் நல்லா இருக்கும். ஆனா தோசை அட்டகாசமா வரும். இப்ப வாங்க நம்ம வந்து சோள பணியாரத்தை சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சோள பணியாரத்து கூட ஒரு கார சட்னி தான் வச்சு சர்வ் பண்ண போறேன். நீங்களும் வந்து கட்டாயமா இந்த சோள பணியாரம் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோளம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல வந்து ஃபைபர் நிறைய இருக்கு. அதே மாதிரி இது ஒரு சிறுதானியம், அதனால எல்லாருக்குமே தெரியும் சிறுதானியம் அப்படின்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ நம்ம சோள பணியாரம் ரெடி. கட்டாயமா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல்ல. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.